அம்மா கொக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னடி முந்தியெல்லாம் வார வாரம் கொண்டு வருவ, இப்ப மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டு வர. என்ன விஷயம்? நான் என்ன வீட்லயே வளர்க்குறேன், கிடைச்சா தானே கொண்டு வர முடியும். புடிங்கம்மா. அது சரி. பார்வதி, இதக்குள்ள கொண்டு போ. என்ன தம்பி வெயில்ல வர்றீங்க? சோடா கலர் குடிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு நானே இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, என்ன நம்ம ஊர்ல திடீர்னு இடைத்தேர்தல்? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? செத்து போன ஆறுமுகத்துக்கு 78 வயசு வரைக்கும் கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கல. இந்த தடவை சீட்டு கொடுக்கலைன்னா சட்டசபைக்கு முன்னாடி தீ குளிச்சு செத்து போடுவேன்னு சொன்னாரு. போனா போகட்டுமேனு சீட்டு கொடுத்தாங்க. மனுஷன் ஜெயிச்ச சந்தோஷம் தாங்க முடியாம நெஞ்சடைச்சு செத்து போயிட்டாரு. ஆக அரசாங்கத்துக்கு மறுபடியும் செலவு வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, இப்ப நிக்கிறவர் எப்படி? ஆரம்பத்துல எதையும் ஆணித்தரமா சொல்ல முடியாது, போக போக தெரியும். வணக்கம். நான் சொன்னா இந்த ஊரே ஓட்டு போட்டுரும். எதுக்கும் அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி ஊருக்குள்ள ஒரு ஊர்வலம் வச்சுக்க. எல்லார் வீட்லயும் ஆர்த்தி எடுப்பாங்க. அல்பத்தனமா 5 10ன்னு போடாம 50 100ன்னு தூக்கி போடு. ஓட்டு பூரா உனக்கு தான். இந்தா. தம்பி, 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உங்க ஒரு ஓட்டு அதிகமா கிடைக்கிறத நினைச்சு நான் ஆனந்தப்படுறேன். உங்க ஓட்டு, உங்க குடும்ப ஓட்டு எல்லாம் எனக்கே கிடைக்கணும். என்ன சம்மதம் தானே? சம்மதம் தான். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் படிக்கணும். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா டாக்டர் ஆக முடியுமா? எப்படி தம்பி? சரி, இன்ஜினியருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் தான். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா இன்ஜினியர் ஆக முடியுமா? முடியாது. இப்ப ட்ரைனிங்கே போகாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா? முடியாது தம்பி. சரி, அதை விடுங்க. இந்த தொகுதியை ஆள்றதுக்கு 5 வருஷம் அங்கீகாரம் கேக்குறீங்க. பாமர மக்களும் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்பிச்சிடறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், 48 கிலோமீட்டர் நீளமும் 36 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற தொகுதியில எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு? அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாபரேஷன் எத்தனை இருக்கு? இதுல ஆண்டுக்கு மொத்தம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை விடுங்க. நம்ம தொகுதியை ஒட்டி போற ரயில்வே லாகா மூலமாகவும் தபால் தந்தி லாகா மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது? மின்சார உற்பத்திலையும் சினிமா சம்பந்தப்பட்ட கேளிக்கை வரியிலையும் வீட்டு வரி, விவசாய வரி, விற்பனை வரி, உற்பத்தி வரி, இந்த வரிகள்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி வர்ற வருமானத்துல இந்த தொகுதிக்கு எவ்வளவு ஒதுக்குவீங்க? ஒதுக்குற பணத்துல பப்ளிக் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஸ்கூலு, பப்ளிக் காலேஜ்னு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? மீதி பணத்தை வச்சு இந்த தொகுதி மக்களுக்கு உதவ என்னென்ன திட்டங்கள் போடுவீங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? ஏன் சார், 1 வருஷமோ 2 வருஷமோ குறைச்சு படிச்சா டாக்டரோ இன்ஜினியரோ ஆக முடியாது சொன்ன நீங்க, ஒரு எம்எல்ஏக்கு அடிப்படை தகுதி என்ன வேணுமோ அது எதுவுமே இல்லாத நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க?
இதையெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களை எதிர்த்து நிக்கிற எல்லாரையும் விலக சொல்லிட்டு உங்களை அன்னபோஸ்ல நாங்களே வெற்றி பெற செய்யறோம். நாம சுதந்திரம் அடைஞ்சு 43 வருஷம் ஆகிய இன்னைக்கும் வெள்ளக்கார விட்டுட்டு போன நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே உங்களை மாதிரி சில பேர் ஒண்ணுமே தெரியாம போனனாலதான். உங்களை மாதிரி ஆளுங்களால நல்ல பல திட்டங்களை உருவாக்க முடியாது. மத்தவங்க உருவாக்க திட்டங்களை உங்களால செயல்படுத்த முடியாது. நீங்க எல்லாம் 10 வீடு திருட போனீங்கன்னா 10 வீடு தான் பாதிக்கும். ஆனா ஒண்ணுமே தெரியாம போறதுனால இந்த நாடே பாதிக்குது. தயவு செய்து கேட்டுக்கிறேன், நீங்களே வாபஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. ஐயா ராசா, நீ பேசுற பேச்சு தஞ்சாவூர்கார காவிரி தண்ணிக்கு காத்துக்கிட்டு இருக்கப்போ ராமநாதபுரத்து கரிசல் காத்துக்கு கங்கை நதி தண்ணியே வந்து பாஞ்ச மாதிரி இருக்கியா எங்க மனசெல்லாம். ஏன்னா பாத்துட்டு இருக்கிறீங்க? என்ன பாராட்டுறதை என்கரேஜ் பண்றது அப்புறம் இருக்கட்டும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்புறதுன்னா அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன், அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு 5 தலைமுறையா அரசி ஆராயறீங்க. ஏன்? ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்? மாமா நீ போட்ட போடு. இனிமே விஷயம் தெரியாத ஒரு பையன் இந்த ஊருக்கு எம்எல்ஏவா வரமாட்டான். அப்படி சொல்லுமா. விட்டா ஊரையே இல்ல உலகத்தை திருந்த ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கண்ணு பட்டுரும். வா 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 வா. இப்படி ஒரு சிந்தனையாளன் ஊருக்குள்ள புறப்பட்டான்னா அவன் உயிரோட இருக்க கூடாது. க்ளோஸ் பண்ணிடு. பாண்டி வா, வடிவேலு வா, சங்கர் வா, பூபதி வா, ராமசாமி வா, பிரபாகரன் வா, வேலு வா, செல்வராஜ் வா, ஆனகுட்டி வா, அண்டகால வா, நீ வா. நான் சொல்றத கேப்பீங்களா? இவங்களெல்லாம் எங்க விட்டு போறீங்க? சொல்றேன். வணக்கம். என் பேரு மாணிக்கம். நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற இவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்ப? இது கம்யூனிஸ்ட் நாடு இல்ல, இருக்கிற நிலத்தை கூறு போட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு. இவங்க எல்லாம் தீவிரவாதிங்க இல்ல, உங்களை இல்லாம பண்ணிட்டு இருக்கிறத அவங்க எடுத்துட்டு போறதுக்கு. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூடவே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், விதை நல்லா நீங்க கொடுத்துருங்க, விளையிறதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் வாழ்க்கையில பெரும்பகுதி உங்களுக்காக உழைச்சிட்டாங்க. அப்படி உழைச்சதுக்கு உண்டான பலனை இவங்க இது வரைக்கும் அடைஞ்சதே கிடையாது. இனிமேலாவது இவங்க வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் வேணுங்கிறக்கா கேட்கிறேன். விதை நல்ல நீங்க கொடுத்துருங்க, விளையிறதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். மழை பெய்யட்டும், மத்ததெல்லாம் பின்னால பேசிக்கலாம். அந்த பொட்டியில தாண்டா பணம், வயிறம், நகை, நட்டு எல்லாமே இருக்குடா. அது போனா போட்டோம், ஊரையை விரட்டிக்கிட்டு வருது, இருக்கிறத காப்பாத்துவோம். ஐயா ஐயா, நான் திருட இல்லைங்க, நான் வெளியூர்காரன். 4 பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க, ஓடுறாங்க. ஐ ஏமாந்துட்டானுங்க. ஐயோ, சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டே. அப்பா என்ன சொன்ன? நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா? டேய், இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி
அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேரு சின்னராசு இல்ல. அப்படி என்ன வேலைங்க? ஐயா கும்பிடுறேங்க. இத கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு. சரி. அப்பா. அப்பாவா? இது 30 வருஷத்து பழக்கப்பா. நீ போப்பா. அட உள்ள போப்பா. ஏய், நம்ம ஊரு ஜனங்களுக்கு படிப்பு அதிகமா வரக்கூடாதுன்னு தான் பள்ளிக்கூடத்தை 5ஆவதோட நிறுத்தி வச்சிருக்கேன். உன் பையன் நடான்னா ஊருக்குள்ள சகப்பு சிந்தனை வளரணும்னு ஆசைப்படுறான். ஆனா நான் எல்லாருக்கும் திருப்பி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரே ஒரு தீக்குச்சி போரும். உன் பையனை ஒழுங்கா இருக்க சொல்லு. டேய், ஏல மாணிக்கா, மிராசைய ஆத்திரப்பட்டு போற அளவுக்கு அப்படி என்னதான் பேசினப்பா? கடைசி காலத்துல கொல்லி போட பிள்ளையா வந்தேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ அவங்ககிட்ட வளர்த்துக்கிற பகைய பார்த்தா நெஞ்சு வேகாது போட்டிருக்கப்பா. அப்பா, நீ மெட்ராஸுக்கே புறப்படுப்பா. அது இல்ல மாமா, சும்மா பரப்பு பரப்புங்கிறிய. 15 வயசுல திரும்பி வந்திருந்தா உனக்கு பிள்ளையா இருந்திருக்கும். 28 வயசுல திரும்பி வந்திருக்க இவருக்கு அந்த வயசுக்குள்ள அறிவு மட்டும் இருந்தா எனக்கு சொந்தமா இருந்திருக்கும். இன்னைக்கு இது பேசுற பேச்சுக்கும் அதுக்கு இருக்க அறிவுக்கும் இந்த ஊருக்கே இல்ல பிள்ளையா வந்து நிக்குது. ஊரு சொல்லட்டு மாமா, மச்சா இருக்கட்டுமா போட்டுமான்னு. என்னடி காலம் காத்தால உங்களுக்கு காசு லிக்கிச்சாம? யார் சொன்னா? உங்களுக்கு ஒண்ணுனா ஊருக்கே வந்த மாதிரி. இல்ல யார் சொன்னா எவ்வளவு சொன்னாங்கிறத முக்கியம். முதல்ல அதுக்கு வைத்தியம் பாக்குறதா என் கடை. என்னமா இது? பயப்படுற மாதிரி பாஷான ஒண்ணும் இல்ல. வயல் ரத்தம் தான். ஒக்க பெல்ல கடிச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்புறம் இளங்கண்ணு மாதிரி துள்ளி குதிக்கலாம். ஐயோ, மெதுவா. அப்பா, சரியா போயிடுச்சு. முயல் ரத்தத்துக்கு அவ்வளவு சக்தியா? என் கை ராசி எங்க போறதா? சரி சரி, அவ்வளவு ராசியான கைக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே. இந்த ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிறியா? கிண்டெல்லாம் பண்ணாதீங்கம்மா. நிஜமா தாண்டி, போட்டுக்கோ. நீங்க தருவீங்கம்மா. இதெல்லாம் நாங்க போட்டுக்கிட்டா கொடையில காய போட்டுட்டு கொண்டைக்கு பூ வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தாமா பொருந்தோம். சரி, இந்த படத்தை வச்சுக்கோ. அம்மா, உங்க மனசுல அந்த கூறுகட்டலோட நினைப்பு இருந்தா அதுவே இந்த ஜென்மத்துக்கு போதும். ஏய் அஞ்சல,
உனக்கு எந்த நேரத்துல என்ன உதவி செய்யணும்னாலும் சொல்லு, நான் செய்யறேன். என் காரை திருடி போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் 8 மணி நேரத்துல அவனை லாக்அப்ல போடல. என் பேர் மணிமேகலை இல்ல. எனக்காக என் மாமனை மன்னிச்சிருங்கம்மா. குடல் சரிஞ்சு கிடக்குற அந்த ஆளை காப்பாத்தலனா 4 பிள்ளைங்களோட அவன் பொண்டாட்டி நடுத்தருக்கு வந்துருவாங்கிறதுக்காக தான் என் மாமா உங்க கார் எடுத்துட்டு போகுது. உங்களை அலட்சியப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்லாம் அதுக்கு தெரியாது. தயவு செய்து எனக்காக மன்னிச்சிருங்கம்மா. சரி, உனக்காக நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறேன். இந்த உங்க சமாதானத்துக்காக நீங்க கேட்கறப்ப என் உயிரே தருவேம்மா.